ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 100 கிராம் அளவு பூசணிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் சாம்பாரோட டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பூசணிக்காய் தான். மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பருப்பு வாயுங்கிறதுனால ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக உடச்சி ஆட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபைனலாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான டேஸ்ட் கொடுக்குறதே சாம்பார் தூள் தான். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது அந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்ப சேர்த்துட்டா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்குங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி கூட ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனால் சீரகம் வந்து ஒரு வேளை லோ ஃப்ளேமில் இல்லாமல் லைட்டாக மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கருகிரும். அதனால தான் சீரகத்தையும் காஞ்ச மிளகாயும் ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. அதே சமயம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது, கருகவும் இல்லை. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான சாம்பார் தூள் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் ஒரு 20லேருந்து 30 முழு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை 3ஐயும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. நம்ம இந்த மாதிரி சாம்பாருக்கு சின்ன சின்ன வெங்காயமாக தோல் உரித்து அப்படியே வெட்டாமல் முழுசாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். சாம்பாருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 6லேருந்து 8 பீன்ஸ், ஒரு கேரட், 2 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா தூளும் உப்பு தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. காய்கறி வேகும்போது இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி பற்றலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வேகணும். இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பருப்பை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு வந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கு. எப்போவுமே டிஃபன் சாம்பாருக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம நல்லா காய்கறி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் ஆட் பண்ணிக்கணும். காய்கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் எப்போவுமே பருப்பை ஆட் பண்ணணும். இந்த பருப்பை நல்லா காய்கறி வந்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம குக்கரை கழுவி அதை தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, சாரி. இதில் முக்கியமான ஸ்டேஜே என்னென்னா அந்த காய்கறி நல்லா வெந்துருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பருப்பை கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு
அதை நல்லா பிழிஞ்சு வடிகட்டின தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா லைட்டாக கொஞ்சம் சாம்பார் தூள் இல்லைனா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பு ஏதாவது அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் வேக வைங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நுரை கட்டி வந்திருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இந்த கேப்பில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். சாம்பார் கொதிச்சு வர ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த நேரத்தில் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக சாம்பாருக்கு ஒரு சூப்பரான தாளிப்பை கொடுப்போம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதையும் 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா சீரகம் கரைஞ்சிரும். சீரகம் லைட்டாக செவந்ததையும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட் இது கூட 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே காஞ்ச மிளகாய் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். அது கருகுனா நல்லா இருக்காது. அதனால் கருவேப்பிலை கலர் மாறினதையும் காஞ்ச மிளகாவை போட்டு ஒரு 1 செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே அதை குழம்புக்கு மாற்றிடணும். இப்போ சூப்பரான தாளிப்போட சூப்பரான குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.